இருசக்கர வாகன பயணத்தில் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், நான்கு சக்கர வாகன பயணத்தில் இருக்கைப்பட்டு அணிய வேண்டும் என்றும் உணர்த்துவேன். இதோ புளியங்குளத்து புலி, கிளம்பத்திலே சிங்கம் புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். ஆஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். பையன் சார் இந்த பால்சாமி. அது ஏதோ துண்டில் ஏதோ பாட்டில் இருக்குது. என்ன பாட்டிலுங்கய்யா? மாணவர்கள் படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பூமி தமிழ்நாடு. படிக்க வைத்தார்கள். 67க்கு பின்பாக பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்பாக அவருடைய தம்பிமார்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் மதுவில்லாமல் ஆட்சி செய்ய முடியாது. அந்த வருமானத்தின் மூலமாக தான் எங்களால் ஆட்சி செய்ய முடியும். காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார், குடிச்ச மக்களை மட்டையாகி படுக்க வச்சார் ஸ்டாலின். இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் உள்ள வரை டாஸ்மாக் கடைகளும் ஒரு காலமும் மூடப்போவது கிடையாது. அவங்க கொள்கை முடிவிலிருந்து மாறப்போவது கிடையாது. இவங்க மதுக்கடையை திறப்பாங்க, இவங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? மூடுங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க திறப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டா அரசியல் இதெல்லாம் பார்க்கிற நம்மளுக்கு இந்த மதுக்கடை திறந்தே இருக்கலாமே, எதுக்கு திறந்து மூடுறீங்கன்னு கேட்க ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். டாஸ்மாக் கடையில் போய் பாட்டிலுக்கு மேலே எம்ஆர்பி விலைக்கு மேலே பாட்டுக்கு மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா டாஸ்மாக் ஊழியர் அங்கே ஒரு கிளி உள்ளே உட்காந்துருக்கும். அது சீட் எடுத்து போடுற மாதிரி பாட்டில் எடுத்து வைக்கணும்னா பாட்டுக்கு மேலே 10 ரூபா கண்ணில் பார்த்தா தான் பாட்டில் வெளியில் எடுத்து வைக்கும். மிச்சர் 10 ரூபா மிச்சரை 20 ரூபாய்க்கு குடிச்சு பாட்டில் 10 ரூபா வாட்டர் பாட்டில் 30 ரூபா கொடுத்து அதெல்லாம் குடிச்சிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம். அதுவும் 750 750 கொடுறா. ஆனா பாட்டில்ல 710 ரூபா தான் போட்டுருக்கு. 710 ரூபா தான் போட்டுருக்கோம். 710 40 ரூபா கூட சொல்றாங்க. ஆனா என்ன 40 ரூபா கூட நான் எப்படி கொடுக்க முடியும்? தம்பி என்ன புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? காசை கொடுத்து சரக்க வாங்கிட்டு போடா வெண்ண. இது பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி. பக்தியிலே கண்ணுக்கு தெரியாத பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டியோர் தந்தை பெரியார். அதுவும் பகுத்தறிவு பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியிலே 1963 ஜனவரி 21 குடியாரர் மாநாடு நடத்திய தந்தை பெரியார் வழியிலே வந்த செல்லப்பாண்டியன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தந்தை பெரியாரை கொடுத்திருக்கிறாருங்க. நான் சொல்ற தந்தை பெரியார் கல்லுக்கு ஆதரவாக கும்பகோணத்திலே குடியாரர் மாநாடு கண்டவர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தந்தை பெரியார் வழியில ஒண்ணு நீ செயல்படணும். தந்தை பெரியார் 500 தென்னை மரங்களை அவர் வச்சு வெட்டினங்கிறத அவங்க தெரியும். அவர் குடியாரர் மாநாடு நடத்தினது தெரியுமா? அவர் கல்லுக்கு ஆதரவாக பேசினது தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். வேண்டாம் தெரியும். ஏன் எங்க அம்மா கனிமொழி அம்மா சொன்னாங்களே, விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடுன்னு காஞ்சிபுரத்துல முழங்கினாங்களே. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னங்கிறப்ப இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாய இல்லாம போச்சுடா. குமாரே இவராண்ட சொல்லி கேட்பாரு. ஜென்டில்மேன் சொல்லுப்பா, நான் கேக்குறேன். இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை உடைக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும் சின்ன பிள்ளை. யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும். அதானே அரசியல். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைடுல பார்த்தாக்க அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைடுல பார்த்தாக்க குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? எல்லாம் தெரியும். நாங்க தேர்தல் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த கொடுமையெல்லாம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நாங்க மறந்துடுவோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன சட்டமன்றத்தில் இருக்கிற அது காங்கிரஸ் எம்எல்ஏ, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ, ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஐயா எங்கள் மக்கள், எங்கள் தொகுதி மக்கள் டாஸ்மாக் கடைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் எங்கள் தொகுதிக்கு மட்டும் ஐயா அந்த ஒரு எம்எல்ஏ, ஏதாவது ஒரு எம்எல்ஏ சொல்லட்டுங்க, ஐயா எங்கள் தொகுதிக்கு
டாஸ்மாக் கடைகளே வேண்டாம்னு எங்கள் மக்கள் முடிவெடுத்துருக்குறாங்க. அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அண்ணா அமைச்சரவையிலே 1967 சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கு. இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் கண்ணீரை, தாய்மார்களுக்கு சிந்தக்கூடிய கண்ணீரையும் அந்த வேதனையும் அந்த அனாதையாக்கப்படுகின்ற குழந்தைகளையும் ஆதரவற்ற பெற்றோர்களையும் என்னால் காண சகிக்காதுடா. அது குஷ்டரோகியிலே வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவளியே வந்த அந்த அண்ணாவுடைய கட்சி திமுகவை நடத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி இந்த ஸ்டாலின் வரைக்கும் அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க டாஸ்மாக் கடையை திறந்து வைப்ப அவன் தாலி ஏற்றிட்டு வந்திருப்பா. அது விதவியா இருக்கும், அனாதையாக்கப்பட்ட குழந்தையா இருக்கும், ஆதரவற்ற பெற்றோர் இருக்கும். நீ வச்சு இதில் பாட்டுக்கு மேலே கொள்ளையடிச்சிருவ. அதுல இருந்து கொள்ளையடிச்சு நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஆடி கார்லையும் அம்பாசிடர் கார்லையும் நீ சொகுசா போவ. நாங்கள் செல்லப்பள்ளி எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்லாம் என்ன செய்யணும்? போய் இருக்கிறவன்ட்ட முதலாளிகிட்ட பிச்சை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு அனாதை ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கணும். பைத்தியக்காரன். இப்போ 2021 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8000 கோடி ரூபா ஆண்டுக்கு வருமானம் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு இந்த மதுவால். இதே 22 23 பார்த்தீங்கன்னா 44,000 கோடி வருமானம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு. 50,000 கோடி வருமானம் தந்துக்கிட்டு இருக்கோம். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 160 கோடி டாஸ்மார்க் நிர்வாகம் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு கணக்கு அமைச்சிருக்காங்க. 67 கோடி 2022 டாஸ்மார்க் லாஸ்ல போகுதுங்க. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், டாஸ்மார்க் மது பிரிவில் 50,000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தை நடத்துகிற நிர்வாகத்துக்கு வந்து 160 கோடி 2020 2021 2021 67 கோடி லாஸ்ல போய்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயத்தில் சேர்த்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. கண்ணியமாக கவர்மெண்ட் விற்கக்கூடிய சரக்கை கரெக்டான விலைக்கு மேலேயும் கொடுத்து வாங்கினா வேதனையில் பேசிட்டு இருக்கு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, விளையாட்டு மைதானத்தில் அப்படியே பால்கனியில் போய் நிற்கிறாரு பனியன் போட்டு. பனியில் இப்படி சைடில் பாருங்க SNJ 5000. அது என்னது? எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. SNJ 5000 உடனே அதை போட்டுக்கிட்டு நிற்கிறாரு. இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால இளைஞர்களை வந்து வழிநடத்தக்கூடிய தலைவராக இவர் உருவாக போறாரு. விளங்குமா? இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.